அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன போகணும்னா, ஆன்லைனில் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை நீங்களே வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதில் க்ரோம் ப்ரௌசர் போய்ட்டு UDAIன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4-5 ஆப்ஷனாக டவுன்லோட் ஆதார்னு இருக்குங்களா, அதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தனுமே வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். நான் கிளிக் கொடுத்துட்டேன். டவுன்லோட் ஆதார் உங்கள் மொபைலில் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த இது பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து நெட் சென்ட்ரு சேவை மையத்துக்கு போக தேவையில்லை. உங்கள் மொபைலில் நீங்களே டவுன்லோட் செஞ்சுக்க முடியும். பிரிண்ட் வந்து நீங்களே அருகாமையில் உள்ள கடையில் வந்து கொடுத்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த மை ஆதார்னு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து இங்கே வந்து ஆதார் நம்பர் என்ரோல்மெண்ட் ஐடி விர்ச்சுவல் ஐடி நம்பர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, எஸ்ஐடின்னு. இதில் வந்து ஆதார் நம்பர் உங்களோட ஆதார் நம்பரை வந்து இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியாக. உங்கள் மொபைல் நம்பரை வச்சு ஓடிபி வரும். அதை வந்து ஈஸியாக உங்கள் ஆதார் கார்டு நம்பரை வந்து கரெக்டாக அதில் ஜென்ரேட் பண்ணுங்கள். அதில் போட்டோன்னே கீழே வந்து என்டர் கேப்சா அதில் வந்து குழம்ப வேண்டாம். அது பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்கன்னா 8EXF49 இருக்குது. அதை வந்து அப்படியே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இதில் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணேன். அதில் ஸ்மால் லெட்டர்னால் ஸ்மால் லெட்டர் என்ட்ரு பண்ணுங்கள், கேபிட்டல்னால் கேபிட்டலில் என்ட்ரு பண்ணுங்கள். கொடுத்துட்டு கீழே சென்டு ஓடிபின்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்காக க்ரே கலரில் அதை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டு யூ வாண்ட் டு மேக் ஆதார்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்டர் ஓடிபி உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஆதார் கார்டு எந்த மொபைல் வச்சிருக்கீங்களோ அந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். 49 செகண்ட் 50 செகண்டுக்குள்ள நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து வெரிஃபை ஆதார்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதை வந்து எப்படி ஓப்பன் கங்க்ராச்சுலேஷன் டவுன்லோட் ஆதார் ரைட் சைடில் மேலே வந்து ஏறிச்சு எனக்கு வந்து. இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும், பாஸ்வேர்டு இருக்கும். உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் பாஸ்வேர்டு இருக்குதுல்ல, இது வந்து உங்களோட நேமு இப்போ வந்து பிரவீன்னா PRAV அந்த 4 எழுத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களோட பர்த்து 1980 அந்த பர்த்து 2000 2001 அதை வந்து 4 வருஷத்தை மட்டும் போட்டு இதில் என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் நேமில் முதல்ல உள்ள 4 லெட்டரும் உங்களோட வருஷம், அதாவது 2000 1990 அந்த வருஷத்தை மட்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதை வந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து வந்துடும். நீங்கள் வந்து ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்க முடியும், ஜெராக்ஸ் எடுத்துக்க முடியும், எல்லாமே இது பண்ணிக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் மொபைலில் எப்போவுமே சேவாக இருக்கும். உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆபத்துக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உதவி பண்ணோம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.